வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிய சாதா புறாவும் கொண்ட புறாவும் ஜோடி போட்டிருக்கோம். ஏன் புறா அப்படி போட்டிங்கன்னா இதோட பேர் வந்து நம்ம விற்றுட்டோம். ஒருத்தர் நம்பர் கேட்டுருது, அதனால் இதோட பேர் மாட கலர் புறா அஞ்சில் விற்றுட்டோம். ஸோ இதுக்கும் இப்போ பேர் போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் ஜோடி சேரல, கன்ஃபார்ம் ஜோடி சேர். இதோட சிக்கு இதுக்கு முன்னாடி பொறிச்ச சிக்கு பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. ஸோ சிக்கு நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாம்ப கலர்லையும் பாருங்கள், இறங்கினோடனே தம்பி எப்படி இறங்குற அப்படின்னு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் செக் கலர் வந்திருக்கு. ஸோ சிக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் ஜோடி சேரல. சரியா, ஜோடி சேர்ந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜோடி சேர்ற பக்கம் தான், ஆனால் ஜோடி போட்டிருக்கு. ஆனால் இன்னமும் அது வந்து ஜோடி சேரலை. இங்கே பாருங்களேன், ஜோடி சேரலை. இது ஆணு, கொண்ட வந்து ஆணு, இது வந்து ஃபீமேலு. ஆனால் நான் ஜோடி சேரலை நண்பர்களே. இப்போ திறந்து விட்டு அது கண்டிப்பாக ஓடிடும். இப்போ பாருங்கள், மேல் நல்லா மஸ்தில் தான் இருக்குது. இப்போ திறந்துட்டால் ஃபீமேல் கண்டிப்பாக ஓடினேன். நான் ஜோடி சேரல. அது இப்போ பாருங்கள், சரியா, ஜோடி சேரல. ஜோடி போட்டிருக்கு, ஆனால் ஜோடி சேரலை. ஸோ ஃபீமேல் வெளியில் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் குஞ்சுக்கு இற விட்ருக்கு, அந்த இதில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன் ஜோடி போகிறதுக்கு. சரியா, அதனால தான் கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். அந்த ஜோடி சேர்றது கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு செட் சாட்டின்னு இப்போ வந்து குச்சி புறக்கி வச்சுருக்கு. சரியா, குச்சி புறக்கி வச்சுருக்கு, இன்னும் எக்கு வைக்கல. இதுவும் ஒரு வகை சாட்டின். அந்த சாட்டினை பிடிச்சி நம்ம இது மேலே வச்சுருவோம். ஏன்னா அதோட கூண்டு தான் இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுவும் சாட்டினை பிடிச்சி இது மேலே வச்சுருவோம். இது மேலே வச்சு, ஏன்னா அதோட பிளேஸாக தான். ஸோ நம்ம அதை வச்சு லாக் பண்ணிடுவோம். ஓகேவா, நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ சாட்டின் பிளேஸ் தான் இருக்குது. இது வந்து சாதாவும் கொண்டையும் பேராக இருக்குது. ஸோ வெளியில் விட்டோம்னா கண்டிப்பாக அது ஓடிடும். ஏன்னா ஒரு சிக்கு பறிச்சிருக்கல, அதெல்லாம் கண்டிப்பாக சொன்ன மாதிரியே சாதா புறா ஓடிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து மேல் கொண்டு போகிறது இங்கே சாதா புறா ஃபீமேல் ஒன்று இருந்துச்சு கண் பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. ஏன்னா அது இன்னும் ஜோடி சேர்ற பக்கம் இல்லை. ஸோ நம்ம வந்து அப்புறமாட்டி நம்ம ஜோடி போட்டுக்கலாம். சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சாட்டினுக்குள்ளது வந்து மண்ணு கொட்டி வச்சுருவோம். ஏன்னா மண்ணு கொட்டாமல் இருக்குது, நம்ம மண்ணு கொட்டி வச்சுருவோம். மண்ணெல்லாம் பெருசாக இல்லை, வீட்டுக்கு வெளியே அசல்ல இந்த மண் இருக்கும் பாருங்கள், இந்த மண்ணு தான் நம்ம கொட்டி வைப்போம். இது ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த வீடியோ. சரியா, இந்த மண்ணு தான் நம்ம கொட்டி வைக்கிறோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இந்த மண்ணு தான் நம்ம கொட்டி வைக்கிறோம். கொட்டி கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கல்லெல்லாம் புரைக்கிடுவோம். கல்லெல்லாம் புரைக்கியாச்சு. அடுத்தது அப்படியே கொண்ட நம்ம சாட்டின் கூண்டுக்குள்ளே வச்சுருவோம். ஆனால் கோபமாக இருக்காப்புல, அப்புறம் கோபத்தில் முட்டை வைக்காமல் போச்சுன்னா சிக்கலாகிடும். ஸோ நம்ம வந்து பக்காவாக அது ரெடி பண்ணி வச்சு. ஸோ இது நேற்று அடித்த கூண்டு தான், நேற்று வீடியோ போட்டிருப்பேன். கூண்டு ரெடி ஆகிடுச்சுன்னு, அதோட கூண்டு தான். இப்போ வழக்கம் போல் இந்த புறாலாம் வீட்டிலே அடையாது. இப்போ இந்த கூண்டு வச்சதால் ஒன்று நல்லதாக போச்சு. இது மேல் நினைக்கிறேன். ஸோ இது வச்சதுலேருந்து ஓரளவு நேற்று தான் வச்சா வந்து அடைஞ்சிருது, அழகாக அடைஞ்சிருது. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு கொண்டை இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொண்டை செட்டு ஒன்று இருக்குது, 2 கொண்டை இருக்குது. கருப்பு ஃபீமேலு, சில்வர் மேலு. இன்னும் சிக்கு வைக்கலப்பா, முட்டை குச்சி பொறுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, சிக்கு பாருங்கள், 2மே நல்ல கலரில் வந்திருக்கு சிக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.